பத்ரு போரின் சிறப்புகள். நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஃபத்துல்லாஹ்வில் தொழுது கொண்டிருந்த போது அபூ ஜஹலும் அவனுடைய தோழர்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். அவர்களில் சிலரை பார்த்து, இன்ன குடும்பத்தினரின் அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் கர்ப்பப்பையை கொண்டு வந்து முஹம்மத் சத்தாத் செய்யும்போது அவருடைய முதுகின் மீது போடுவதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்டனர். அப்போது அக்கூட்டத்தில் மிக இழிந்த ஒருவன் அதை கொண்டு வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சத்தாத் செய்வதை பார்த்ததும் அவர்களின் 2 புஜங்களுக்கிடையில் போட்டுவிட்டான். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அதை தடுத்து நிறுத்த எனக்கு அன்று சக்தி இருக்கவில்லை. இந்நிகழ்ச்சியை பார்த்து அங்கு அமர்ந்திருந்த இறைமறுப்பாளர்கள் ஒருவரின் மீது ஒருவர் விழுந்து சிரித்தனர். நபிகள் நாயகம் அன்னவர்களோ தலையை உயர்த்த முடியாதவர்களாக சத்தாவிலேயே இருந்தார்கள். அப்போது ஹல்ரத்துனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹூமா அங்கே வந்து நபிகள் நாயகம் அவர்களின் முதுகின் மீது போடப்பட்டிருந்ததை எடுத்து அப்புறப்படுத்தினார்கள். பின்னர் நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் தலையை உயர்த்தி, யா அல்லாஹ், குறைஷிகளை நீ கவனித்துக் கொள்வாயா என்று 3 முறை கூறினார்கள். அவர்களுக்கு கேடாக நபிகள் நாயகம் அன்னவர்கள் பிரார்த்தித்தது குறைஷிகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. ஏனெனில் அந்நகரில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என அவர்களும் நம்பியிருந்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கிருந்தோரின் பெயர்களை குறிப்பிட்டு, யா அல்லாஹ், அபூ ஜஹல், உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, வலித் இப்னு உத்பா, உமையா இப்னு கலப், உக்பா இப்னு அபி முயித் ஆகியோரை நீ கவனித்துக் கொள்வாயாக என்று கூறினார்கள். 7வது ஒரு நபரின் பெயரை நம் கண்மணி நாயகம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை நான் மறந்துவிட்டேன். என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறிப்பிட்ட அனைவரும் பத்ரு போர்க்களத்தில் கலீப் என்ற பாழ்கிணற்றில் செத்து வீழ்ந்து கிடந்ததை பார்த்தேன். அறிவிப்பாளர் ஹல்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சஹீஹ் புகாரி 240ஆம் ஹதீஸ்.